திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் சூப்பராக பேசியிருக்காப்புல. என்ன மேட்டர் அப்படின்றத ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்குள்ள போயிடலாம். விஷயம் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம்னு சொல்லி படம் எடுக்கிறவங்கலாம் எடுக்கிறாங்க. படம் எடுத்தவங்கலாம் முன்னேறி மேலே போயிடுறாங்க. யாரை வச்சு யார் ஒடுக்கப்பட்டா, யார் நசுக்கப்பட்டான்னு சொல்லி படம் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. அதை பற்றி படம் எடுத்து சம்பாரிச்சுட்டு இவங்க தான் மேலே போயிடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. சரியான மேட்ரு. இதான் நம்மளும் சொன்னோம். இவங்க படம் எடுக்க வரப்போ எங்களை பிதுக்குறாங்க, எங்களை எப்படி அடக்குறாங்க தெரியுமான்னு சொல்லி பேசுகிறாங்க. எல்லாம் ஓகே, சூப்பர். நீங்கள் இந்த சமூகத்துக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு கழகம் இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தானே ஏகப்பட்ட இயக்கம் இருக்குது இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் என்ன புதுசாக காப்பாற்றிட போகிறீங்க? சரி, புதுசாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு படம் எடுத்துடுறாங்க, நீலம்ன்ற ப்ரொடக்ஷனில் படம் எடுத்துடுறாங்க. படம் எடுத்து அந்த சம்பாத்தியத்தெல்லாம் போய் அந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணுறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணுறீங்க. BMW ஆடின்னு போகிறீங்க, சம்பாதிங்க, தப்பு இல்லை, போங்க, தப்பு இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எது மூலிமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு சமூக விழிப்புணர்வு படம் எடுத்திங்கன்னா ஓகே, அது இந்த சாதி வேறுபாடுகள் எடுத்து இவனுக்கு கோல் முட்டி விட்டு இவன் ஒரு படம் எடுப்பான், அவன் ஒரு படம் எடுப்பான், அவன் இப்படி மாற்றி மாற்றி கோல் முட்டி விட்டு இவங்கெல்லாம் ஒன்றுமே சேரக்கூடாது, இவங்க ஒற்றுமையாக இருந்துடக்கூடாதுன்றல தெளிவாக இருக்க நீங்கள் இந்த படம்லாம் ஏன் ஓடுதுன்னு தெரியுதா? இது 2 சமூகம் ஒன்றா இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தை சொல்லுங்களேன், கிரிஞ்சுன்னு வாங்க, கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் 2 சமூகம் அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி படம் எடுத்தால் ஹிட் ஆகிடுறாங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? இதை தான் அவர் சூப்பராக சொல்லியிருக்காப்புல. இதை தான் நம்மளும் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இது ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவனும் அப்படி தான். ஆனால் அவன் டேரெக்டாக வந்து இவங்கள தான் நசுக்கணும்னு சொல்ல மாட்டான். எப்படி நம்ம சொல்லுவான்? அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள அங்காளி பங்காளி சண்டையை போட்டு அதை காட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க பரம்பரை வீர பரம்பரை அப்படின்னு. எதுக்கு? ஒற்றுமையாக இருக்க மாதிரி படம் எடுத்து மனிதர்களை ஒற்றுமையை உருவாக்குறத விட்டுவிட்டு எங்களை எப்படி நசுக்குனாங்க, இவங்க எப்படி ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி படம் எடுத்துக்கிட்டு இந்த நிம்மதியை மனிதர்களை ஒற்றுமையாக வரவிடாமல் இந்த 2 சமூகத்தையும் இப்படி ஒட்டி வர பார்க்குறாங்க. அந்த இடத்துல அடிச்சடிச்சு வெளியே தள்ளி விட்டுறீங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்துறாங்க. அப்போ ஒரு பஞ்சாயத்து கிரியேட் ஆயிடுது. அப்போ இப்படி அதாவது ஒன்று சேரக்கூடிய சமூகங்கள்லாம் பிரிஞ்சு போயிடுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இவங்க எல்லாம் சமூக விழிப்புணர்வுக்கு படம் எடுக்கல, அவங்க விழிச்சுக்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்க. அதாவது அவங்க மேலே செழிச்சுக்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த சமூகத்துக்கும் கேடு, அதை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் கேடு, மொத்தமாக சமூகத்துக்கே கேடு. சிவகங்கையில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் வஜ்ரா வாகனமும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.